இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று அத்திக்கடையில் பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் கிளைத் தலைவர் போற்றுதலுக்குரிய ஐயா PA ஹமருல் ஜமான் அவர்களே, கொரடாச்சேரி ஒன்றிய எஸ்டிபிஐ தலைவர் ஐயா TRM ஜமால் முகமது அவர்களே, இங்கே கண்டன உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஐயா A அபுபக்கர் சித்திக் அவர்களே, கடையநல்லூர் அல் அஸ்லாமியா அரபிக் கல்லூரியின் மதிப்புமிகு முதல்வர் ஐயா MA ஷவுகத் அலி உஸ்மானி அவர்களே, எப்போதும் எங்களிடம் அன்பையும் பாசத்தையும் பொழியக்கூடிய எஸ்டிபிஐ திருவாரூர் மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய மாஸ் அப்துல் அஜீஸ் அவர்களே, எஸ்டிபிஐ திருவாரூர் மாவட்ட பொதுச் செயலாளர், இங்கே தொகுப்பாளராக நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா A ஜமீன் அவர்களே, எங்களுடைய அருமை நண்பர் எஸ்டிபிஐ மாவட்ட துணைத் தலைவர் தோழர் M அப்துல் லத்தீஃப் அவர்களே, மயிலாடுதுறை மாவட்டத்தின் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் திருமிகு முகமது ரஃபி அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திலே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய மதிப்புமிகு முன்னிலை வகிக்கும் சான்றோர் பெருமக்களே, எனக்கு முன்னாலே செறிவான ஒரு உரையை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய WIM மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய எங்கள் சகோதரி அம்மா ஃபாயிஷா ஷஃபீகா அவர்களே, வணக்கத்திற்குரிய ஜமாத் நிர்வாகிகளே, சான்றோர் பெருமக்களே, பல்வேறு அமைப்பிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, என் கண்ணு கெட்டிய தூரம் வரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, மேடையிலே இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றிய எஸ்டிபிஐ கட்சியின் அத்திக்கடை பாலாக்குடி கிளை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய பிரச்சனையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். வக்ஃப் திருத்த சட்டம் என்ற ஒன்றை சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தி விட வேண்டும் என்று மோடி அமித்ஷா கும்பல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனை. அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்தை கைவிடச் செய்ய வேண்டும். ஏன்னா அதுக்கான தேவை இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மை தொல்லைப்படுத்துவதும் இஸ்லாமியர்களை இல்லாமல் அழிப்பதும் மோடி அமித்ஷாவினுடைய தாய் அமைப்பான RSSனுடைய இலக்கு. இந்திய அரசியல் சட்டம் நம் எல்லோரையும் ஆளுகிறது.
இந்திய அரசியல் சட்டம் 1950 நடைமுறைக்கு வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் உள்ளிட்டு தாய்மார்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த பிரச்சனையை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய அரசியல் சட்டத்தை 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த அரசியல் சட்டம் இப்படி அறிவிக்கிறது: இந்தியா என்பது ஒரு சாவரின், சோஷலிஸ்ட், டெமோக்ராட்டிக், செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று அறிவிக்கிறது. இறையாண்மையுள்ள சமதர்ம மதச்சார்பற்ற செக்குலர் ஜனநாயக குடியரசு என்று அறிவிக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் இந்துக்களாக இருக்கலாம், கிறித்தவர்களாக இருக்கலாம். அது அவர்களுடைய சொந்த விஷயம். யார் எந்த இறைவனை வணங்குகிறார்கள் அல்லது எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பது இங்கு பிரச்சனை இல்லை. இந்திய அரசியல் சட்டம் ஒரு சமதர்ம மதச்சார்பற்ற அரசியல் சட்டம். ஒருவனுடைய பிறப்பின் அடிப்படையிலேயோ அவனுடைய மொழியின் அடிப்படையிலேயோ அல்லது அவன் பின்பற்றும் மதத்தின் அடிப்படையிலோ இங்கு ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் காட்ட முடியாது. இதுதான் இந்திய அரசியல் சட்டம். ஆண் பெண் வேறுபாடும் காட்ட முடியாது. அண்ணல் அம்பேத்கர் இருந்தார், ஜவஹர்லால் நேரு போன்ற பெரிய ஜனநாயகவாதிகள் இருந்தார்கள். அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கும் போதே இந்த இந்து மதவெறியாளர்கள் கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே இந்தியாவை இந்து ராஷ்டிரமா உருவாக்கணும், இந்து ராஷ்டிரமா உருவாக்கணும்னா ஏதோ இந்துக்களின் ஆட்சின்னு நினைச்சிடக்கூடாது, பார்ப்பனர்களின் ஆட்சின்னு அர்த்தம். இந்துக்களா இருக்கிறவங்க கூட பிராமணரா நாங்க வாழ்வோம், அதுக்கு கீழே சத்திரியரா ராஜபுத்திரர்கள் மாதிரி, வைசியர்கள்னு இந்த குஜராத் பனியா மாதிரி. தென்னிந்தியாவில் எல்லாரும் சூத்திரர், வட இந்தியாவிலும் மீதி இருக்கிறவங்க சூத்திரர். பிராமணரா நாங்க வாழ்வோம், நீ சூத்திரனா பஞ்சமனா வாழணும். இதுதான் பாரதம், இதுதான் இந்து ராஷ்டிரம், இதை உருவாக்கணும் என்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இந்திய அரசியல் சட்டம் 2 ஆண்டு 11 மாதம், ஒரு அரை மாதம், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எழுதப்பட்ட போது இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது. ஆனா இந்த தலைவர்கள் இதை ஒரு சமதர்ம ஜனநாயகமான ஒரு மதச்சார்பற்ற நாடாக உருவாக்கம் பண்ணினார்கள். அதனால இஸ்லாமியராக இருந்தா அவன் நினைச்ச மாதிரி 2ஆம் நிலை குடியுரிமையெல்லாம் கொடுத்துட முடியாது, அல்லது குடியுரிமையை பறித்து விட முடியாது. 2வது நிலையை மதத்தின் அடிப்படையில் குறுக்க முடியாது. அல்லது பார்ப்பனராக இருந்தால முதல் நிலை குடிமகனாக இருந்து விட முடியாது. ஆனா இந்து ராஷ்டிரம்ங்கிறது இதுதான். சாவர்கர் அவங்க குரு, ஆர்எஸ்எஸோட குரு அவர் ஒருத்தர், அவர்தான் சொன்னார், இந்தியாவில் இந்து ராஷ்டிரம் அமைக்கணும், இங்கே இஸ்லாமியர்களுக்கு கிறித்தவர்களுக்கு இடமில்லைன்னு சொன்னார். அவங்க என்னன்னு கேட்டா, கிறித்தவம் இந்த இஸ்லாம் இல்லாத ஒரு நாடாக இதை உருவாக்கம் பண்ணணுங்கிறது அவங்க நோக்கம். அப்ப மீதி இருக்கிறவன் யாருன்னா பிராமணனாகவும் சூத்திரனாகவும் இப்படி இருப்பாங்க. இந்துக்களுக்கு ஏன் இந்துன்னு பேருன்னா, இஸ்லாமியர்கள் வந்ததனால தான் இந்துக்களுக்கு இந்துன்னு பேரு. இஸ்லாமியர்கள் வரலைன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சூத்திரர்கள்னு தான் பேரு. அந்த வார்த்தையெல்லாம் பின்னாடி தான் வந்தது. அப்ப இப்ப நாம என்ன தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குன்னா, இடைவிடாமல் வேலை செய்கிறான். இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கம் பெற்ற போது இதை இந்து ராஷ்டிரமா உருவாக்க முயன்றி தோற்றவன் ஓஞ்சி போயிடல,
இடைவிடாமல் வேலை செய்கிறான். காந்தியார் என்ற கிழவனார், அவர் ஒரு நல்ல இந்து. கோட்ஸே அவரை சுட்டானே, அவன் ஒரு இந்து. கோட்ஸே என்ற இந்து அவன் ஒரு பத்திரிகை நடத்தினான், இந்து ராஷ்டிரம்னு பேரு. அவங்க கற்பனை செஞ்ச அந்த இந்து ராஷ்டிரத்தில், சாவர்கர் சொன்ன இந்து ராஷ்டிரத்தில், கோல்வால்கர் அவங்களுடைய குருஜி சொன்ன இந்து ராஷ்டிரத்தில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை என்பது மட்டுமல்ல, காந்தி மாதிரி நல்ல இந்துக்களுக்கும் இடம் கிடையாது. அப்ப கோட்ஸேங்கிற இந்து காந்திங்கிற இந்துவை சுட்டு கொன்னான். ஏன்னா அவங்க இந்து ராஷ்டிரத்தில் காந்தி வாழ்வதற்கு தகுதியற்றவர். ஆனா அவனால வெற்றி அடைஞ்சிட முடியல. இன்ன வரைக்கும் இந்த நாடு நிலைச்சு நிக்குது. ஆர்எஸ்எஸ் காரர்கள், மோடி வகையராக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். இந்திய அரசியல் சட்டத்தை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த அரசியல் சட்டத்தை இல்லாம அடிக்கணும்னு நினைக்கிறான். இந்த நிலையில தான் அந்த காழ்ப்புணர்வை அவன் கைவிடாம தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது போர் நடத்தி கொண்டே இருக்கிறான். இஸ்லாமியர்கள் மேல அவங்க அதாவது கிரிமினல் சட்டம், குற்றவியல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் சிவில் சட்டம் வேறு. ஏன்னா ஒரு தனித்துவ வாழ்க்கை முறை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு. பொது சிவில் சட்டம் என்பது ஒரு வகையான தாக்குதல். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2019 குடியுரிமை திருத்த சட்டம்னு கொண்டு வந்தான். அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அதில் என்ன சொன்னான்னா, 6 மதத்தவர்கள், பார்சியா இருக்கலாம், அவன் அதாவது இந்துக்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், சமணர்களாக இருக்கலாம், எந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வந்தாலும் குடியுரிமை உண்டு, இஸ்லாமியர்களுக்கு கிடையாதுன்னு சொன்னான். இதுதான் குடியுரிமை திருத்த சட்டம். அப்ப குடியுரிமை திருத்த சட்டத்தை அவன் இங்க கொண்டு வரும்போது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவங்களை அவன் என்ன கேட்குறான், தேசிய அளவில் நாங்கள் ஒரு ரெஜிஸ்டர் தயார் பண்ணுறோம், இந்தியாவின் குடிமக்களெல்லாம் பதிவு பண்ணுறோம், கோவிந்தசாமி, ராமசாமி, குப்புசாமி எல்லாம் அவன் பேர்லேயே அவன் இந்து தெரியுது, அவன்லாம் இந்த மண்ணுக்கு உரியவன். ஆனால் இஸ்லாமியர்களோட பேர் வேறவா இருக்கு, அவங்க தாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் என்று நிரூபிக்கணும் என்று அவன் கேட்கிறான். அவன் என்ன சொல்றான், உங்க பர்த் சர்டிபிகேட் போதாது, உங்க அப்பா பர்த் சர்டிபிகேட், தாத்தா நீ நீண்ட காலமா இங்கதான் பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, வாழ்ந்தீங்கிறதுக்கு சர்டிபிகேட் கொண்டு வா, இல்லாட்டினா நீ அந்நியர், குடியுரிமை பறிக்கப்படுங்கிறான். அஸ்ஸாமில் 19 லட்சம் இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை பறிச்சிட்டான். பறிச்சிட்டு அவங்கள அகதிகள் முகாமுக்கு அனுப்புறான். 19 லட்சம் பேருடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட உடனே அந்த சொத்துக்களை பூரா அரசாங்கம் எடுத்துக்குது. ரொம்ப ரொம்ப கவனமா அவன் எப்படி கொண்டு வரான்னு பாருங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க. இப்போ ஒரு 4-5 நாளாக ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் மனசாட்சியே இல்லாத ஒரு பெண்மணி, ரிசர்வ் வங்கி என்ன கொண்டு வரானோ அதுக்கு பூரா அந்த அம்மாவினுடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் நடைபெறுது. நகைக்கடன் வைக்கிறோமே, இப்போ என்ன திருத்தம் பண்ணியிருக்கான்னா, நகைக்கடனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த நகையை அந்த வாங்கின ரசீதை காட்டலைன்னா அந்த நகை திருட்டு நகைங்கிறான். நகைக்க இதுவரைக்கும் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், ஐயோ உடம்பு சரியில்லாமல் போட்டு பெரிய பிள்ளைக்கு நான் இது ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன், உடனே ஓடி போய் பேங்க்கில் வச்சு நகைக்கடன் வாங்குவோம். ஆனால் இனிமேல் அப்படி முடியாதுங்கிறான். நீ ரசீது வச்சிருக்கியா, ரசீது வச்சுக்கலன்னா அந்த நகை ஒன்றுது இல்லைங்கிறான். நல்ல வேலை
நீங்களும் ஒரு சான்று கொடுத்து ஆடிட்டர்கிட்ட ஒரு சான்று கொண்டு வந்தா அந்த வாங்கின ரசீது இல்லாததை ஏற்கிறோன்னு சொல்லியிருக்கானுவன். இல்லைன்னா அந்த நகை பூரா பொது சொத்துன்றுவான், அரசு சொத்துன்றுவான், எல்லாரும் வீட்டில் நகையும் எங்களை சேர்ந்ததுன்றுவான். எப்படி குடியுரிமைக்கு உங்க அப்பா அம்மா சர்டிபிகேட் மட்டுமல்ல, தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா சான்றிதழ் இல்லைன்னா கூட அவங்க எப்படி இங்க பிறந்தவங்களா இல்லை, நீ இந்த நாட்டின் குடிமகன் இல்லைன்னு கூசாம சொல்றானோ, எப்படி அசாம்ல பண்ணானோ அதையே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் இப்ப எதுல வைக்கிறான்னா, இந்த இஸ்லாமியர்கள் அவங்களுடைய சொத்து மட்டுமல்ல, இஸ்லாமிய சமூகத்துக்குன்னு ஒரு சொத்து இருக்கு. அதுதான் வக்ஃப் சொத்துங்கிறது. இந்த வக்ஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, அல்லாவுக்கு உரியதுன்னு அர்த்தம். நன்கொடையாக அல்லாவுக்கு வழங்கியதுதான் இந்த அல்லாவுக்கு உரிமையானது என்ற அர்த்தம் வக்ஃப்ங்கிறது. அப்ப எல்லாரும் அல்லாவுக்கு நன்கொடையா கொடுத்திருக்காங்க. சுல்தான்கள் காலத்திலிருந்து கொடுத்திருக்காங்க. கிறிஸ்து பிறந்து கிபி 1185 முதல் வக்ஃபு கொடுக்கப்பட்டிருக்கு. முகலாய மன்னர்கள் கொடுத்திருக்காங்க, சுல்தான்கள் கொடுத்திருக்காங்க, நவாபுகள் கொடுத்திருக்காங்க, பெரிய தனவந்தர்கள் கொடுத்திருக்காங்க, சாதாரணமா உள்ளவங்களும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பொது சொத்தாக இஸ்லாமிய சமூகத்துக்கு பயன்பட்டுக்கிட்டு வருது. ஏழை எளிய இஸ்லாமிய வீட்டு பிள்ளைங்க படிக்கிறது உதவுது, மதரசாக்களுக்கு பயன்படுது, பள்ளிவாசலுக்கு இருக்கு, தர்காக்களுக்கு இருக்கு. இந்த இஸ்லாமிய சமூகம் இதை கவனமா கோழி குஞ்சுகளை பாதுகாப்பது போல இந்த வக்ஃப் சொத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய சான்றோர்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்கிறார்கள். இதை புடுங்கியாகணும்னு நினைக்கிறான். வக்ஃப் சொத்தை பறிமுதல் செய்ய விரும்புவதற்கு இதுதான் காரணம். அது ஒரு பொருளாதார சமூக பின்புலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அதை பறிமுதல் பண்றான். 8வது மாதம் 2024 8வது மாதம் 8ஆம் தேதி அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினான். ஒரே எதிர்ப்பு. உடனே அந்த கூட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு கிட்ட கொடுத்துட்டாங்க. 31 பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி, 21 பேர், ஒரு 10 பேர் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆராசா உள்ளிட்டவர்கள். இவங்க 100 திருத்தம் சொன்னாங்க. அவன் திருத்த சட்டத்துக்கு ஒன்றை கூட கேட்கல. 14 விதிமுறைகளை 1995 உள்ள வக்ஃப் சட்டம் தான் இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடியது. அந்த சட்டத்தில் 14 திருத்தங்கள் அவன் பண்ணிட்டான். அநியாயம்னு சொல்லி கூச்சல்லாம் போட்டாங்க. ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. அவன் திட்டமிட்டபடியே நகர்த்தி கொண்டு வரான். ஒரே நாள், அதாவது போன ஏப்ரல் 3ஆம் தேதி கீழவையில் மக்களவையில் அதை பாஸ் பண்றான். 4ஆம் தேதி மேலவை ராஜ்யசபாவில் பாஸ் பண்றான். 5ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையெழுத்து போடுறாங்க. 8ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துட்டு 5-6 நாளைக்குள்ளார கதையை முடிச்சுட்டான். அவன் அவ்வளவு குறியா இருக்கான். அந்த சட்டத்தை ஏன் நாம எதிர்க்கிறோங்கிறதையும் நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாரும் எதிர்க்கிறோம், ஆனா ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1923 வக்ஃப் சட்டம் வந்தது. 1954 வக்ஃப் சட்டம் வந்தது. அதுக்கு அடுத்து திருத்தி மேம்பட்ட சட்டம் 1995 வந்தது. அதுல ஒரு திருத்தம் பண்ணி 2023 வந்தது. இப்ப அடிமட்டமா மோசமா இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் பறிமுதல் பண்ணி திருத்த சட்டத்தை 2025 கொண்டு வரான். 1995ஆம் ஆண்டு சட்டத்தை இவன் திருத்துறான். இதுல என்ன செய்யறாங்கிறத மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். வக்ஃபு சொத்துனா சாதாரணமா நினைச்சிடக்கூடாது.
பெரிய அளவுக்கு நிலம் இருக்கு. நவாபுகளும் முகலாய மன்னர்களும் எல்லாரும் பெரிய பணக்காரர்களும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க பொது சொத்தா. இந்தியாவில் இந்திய பாதுகாப்பு படைக்கு நிறைய நிலம் இருக்கு. அடுத்து ரயில்வேக்கு நிறைய இருக்கு. மூன்றாவது வக்ஃபுக்கு தான் அதிக நிலம் இருக்கு. அது 9.4 லட்சம் ஏக்கர் இருக்கு. ஒரு 8.72 லட்சம் சொத்து அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. ஒரு கல்லறை, ஒரு இறந்தவர்களை புதைக்கிற இடம்னா அது ஒரு சொத்துன்னு அர்த்தம். ஒரு தர்கா இருந்தால் அது ஒரு சொத்துன்னு அர்த்தம். பள்ளிவாசல் இருந்தால் அது ஒரு சொத்துன்னு அர்த்தம். இப்படி 8.72 லட்சம் சொத்து 1.2 லட்சம் கோடிகளுக்கு சொத்து இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்கள் அனாதைகள் அல்ல. இதை பறிமுதல் பண்ணிட்டா இஸ்லாமியர்கள் அனாதைகள் தான். இதை குறி வச்சு இன்னைக்கு மோடி கும்பல் நகர்த்துது. இதை எல்லாரும் எதிர்க்கிறோம். இந்த திருத்த சட்டத்தில் அபாயகரமான கூறு என்னங்கிறத சகோதரிகள் சான்றோர் பெருமக்கள் கொஞ்சம் மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. அதை சொல்லிட்டேன்னா கூட என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்குவேன். இந்த திருத்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கான்? ஒரு வக்ஃபு சொத்து கவர்மெண்ட் எனக்கு சொந்தம், இது மசூதிக்கு சொந்தம் இல்லை, இது வக்ஃபு சொத்து இல்லைன்னு சொன்னா அது பிரச்சனைக்கு போய் கோர்ட்டில் தீர்க்கப்படும். இப்ப எல்லாத்தையும் மாத்திருக்கான். இதுல என்ன சொல்றான்? ஒரு இடம் வக்ஃபு அல்ல, அரசாங்கத்துக்கு சொந்தம் என்று டிஸ்பியூட்டை கிளப்பிட்டா அன்னைக்கே அது வக்ஃபு இல்லைங்கிறான். அது போய் கோர்ட்ல எல்லாம் தீர்மானிக்க வேண்டாமா, அன்னைக்கே அது வக்ஃபு சொத்து இல்லை. பின்னால அது தீர்மானிக்கப்பட்டு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அது வக்ஃபு சொத்து தான் தீர்மானமாகிற வரைக்கும் அது அரசு சொத்து தான். அது அங்கேருந்து ஒரு பெரிய பட்டியல் அது அரசு சொத்து, இது அரசு சொத்து, இது அரசு சொத்து, அது அரசு சொத்துன்னு சும்மாச்சிக்குமே சொல்லிட்டா அது அன்னையிலிருந்து வக்ஃபு சொத்து அல்ல. மதரசா நடக்கிற இடம் அரசு சொத்து போ அப்படின்னு சொன்னா மதரசா நடக்காது. ரொம்ப மிக மோசமான ஒரு புரொவிஷன் அது. அதாவது அந்த கணமே இது டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி, அரசுக்கு சொந்தம், வக்ஃபு அல்லன்னு சொன்ன அந்த செகண்டே அது வக்ஃபு சொத்து இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் நீ நிரூபிச்சுக்கிட்டு வேணா வா அப்படிங்கிறான். அதே மாதிரி இதுவரைக்கும் ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படிங்கிறத வக்ஃபு வாரியம் தீர்மானிக்கும். ஒரு மாநில அளவில் வக்ஃப் போர்டுன்னு இருக்கு. அரசாங்கம், தமிழ்நாடு அரசு தான் அதை நிர்வகிக்குது. அந்த வக்ஃபு வாரியம்ங்கிறது தீர்மானிக்கும். அந்த உரிமையை அதுகிட்டேருந்து பறிச்சுட்டு கலெக்டருக்கு கொடுக்குறான் அந்த உரிமையை. வடநாட்டிலலாம் கலெக்டர் எப்படி இருக்கான்னா காவியில பனியனும் உள்ள ஆடையும் அணிஞ்சுக்கிட்டு மேலே கோட்டை போட்டுக்கிட்டு வர்றான். வன்முறை நடக்கக்கூடிய களத்தில் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கு அதிகாரிகள் போய் உட்கார்றான். இப்ப என்ன பண்ணிருக்கான்னா கலெக்டர் தீர்மானிப்பாராம் ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்ல அரசு சொத்தா என்பதை கலெக்டர் தீர்மானிப்பாரு அப்படிங்கிறான். இது அரசு சொத்துன்னு யாரு சொல்லுவான்னா கலெக்டரே சொல்லுவார். அது வக்ஃபு சொத்தா அரசு சொத்தான்னு யார் தீர்மானிப்பார்னா கலெக்டரே தீர்மானிப்பாராம். அதாவது வழக்கு தொடுப்பவரும் நீதிபதியும் கலெக்டராகவே இருப்பார்கள். அந்த கலெக்டர் அல்லது அதற்கு மேம்பட்ட அதிகாரிக்கு டெசிக்னேட்டட் ஆபீசர்னு பேர் கொடுக்கிறான். நீங்க இந்த நியாயத்தை எல்லாரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்ன பண்ணிருக்கான்னா அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் இந்த சொத்துக்களை அளவிடுவதற்கு வக்ஃபு சொத்தை அளவீடு பண்ணுவதற்கு
அவர் அடிஷனல் கமிஷனர்னு இருந்தாரு. அடிஷனல் கமிஷனரை எடுத்துட்டான். இப்ப யாருன்னா கலெக்டர் அளப்பார். எல்லாம் கலெக்டர் ஏன்னா கலெக்டர்களை புற்றீசல் மாதிரி RSS அமைப்பு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கலெக்டர் அனுப்பாருங்கிறான். இவங்களுக்கெல்லாம் டிஸ்பியூட் வந்தா ஒரு நீதிமன்றம் இருந்தது, ட்ரிபியூனல்னு பேரு. நீதிமன்றம் வக்ஃப் ட்ரிபியூனல் இருந்தது. 3 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் குறைச்சி 2 பேர் ஆக்கியிருக்கான். நண்பர்களே, நான் இப்ப சொல்றத எல்லாருமே மனசுல எழுதிக்கோங்க. இதுவரைக்கும் வக்ஃப் மாநில அளவில் வாரியமும் அதுக்கு மேல வக்ஃப் கவுன்சில்னு மத்திய அளவில் இருக்கும். வக்ஃப் வாரியம், வக்ஃப் கவுன்சில் என்பது இருக்கும். அதாவது இந்த வக்ஃப் சொத்தை கீழ்மட்டத்தில் முத்தவல்லிகள் நிர்வாகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேல அதாவது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் ஒரு மாநில அளவில் நிர்வாகம் பண்ணுவார். மாநில வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் அவர். அவருக்கு மேல மத்திய வக்ஃப் கவுன்சில் இருக்கும். அது ஆலோசனை தான் சொல்லும், அட்வைசரி வேலை செய்யும். அவங்களால முடிக்க முடியாம ட்ரிபியூனல்ல முடியலன்னா ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் பிரச்சனை முடிக்க முடியும். ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா, முஸ்லிம்கள் மட்டுமே நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்த வக்ஃப் போர்டையும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய வக்ஃப் கவுன்சிலையும் கம்ப்ளீட்டா மாற்றி அமைச்சு முஸ்லிம் அல்லாதவர்கள், இந்துக்கள் அல்லது வேற யாரா வேணாலும் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் கையில ஒப்படைக்கிறான். இதெல்லாம் நியாயம் இல்லை, செய்ய முடியாது. ஆனா செய்யறான். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் இருக்கு, சிறுபான்மையர் அமைச்சகம். அந்த சிறுபான்மையர் அமைச்சகத்துக்கு கீழே மத்திய வக்ஃப் கவுன்சில் இருக்க, அதுல 22 பேர் இருப்பாங்க. அந்த 22 பேர்ல இனிமேல் 10 பேர் மட்டும் இஸ்லாமியர். 10 பேர் மட்டும் இஸ்லாமியர். அதுல 2 பேர் பெண்களாக இருப்பார்கள். பார்த்தீர்களா பெண்களுக்கு நாங்கள் எவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்குகிறோங்கிறான். 22 பேர் இருப்பார்கள், 10 பேர் மட்டும் இஸ்லாமியர்கள். அதன் பிறகு 3 எம்பிக்கள், ஒரு இணை செயலாளர், ஒரு வழக்கறிஞர், 2 முன்னாள் நீதிபதிகள், 4 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள். RSS காரன், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள். அவன் RSS காரனா இருப்பான். இதுதான் மத்திய அளவில். மாநில வக்ஃப் வாரியத்தில் என்ன திருத்தம் கொண்டு வரானா, மாநில வக்ஃப் வாரியத்தில் 11 பேர் இருப்பார்கள். இந்த 11 பேரில் 4 பேர் இஸ்லாமியர். இதுவரைக்கும் இஸ்லாமியர் கையில் இருந்தத பறிக்கிறான். 4 பேர் இஸ்லாமியர். அந்த 4 பேர்ல 2 பேர் பெண்கள். ஒரு தலைவர் இருப்பாரு, அதுக்கு அவர்தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அதன் பிறகு ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, 2 சமூக சேவைக்காரர்கள் RSS காரங்க, ஒரு இணை செயலாளர், ஒரு வழக்கறிஞர் என்று 11 பேர். இதில் 4 பேர் இஸ்லாமியர்கள். இதுவரைக்கும் இது இல்லாதது. ஆனா நினைச்சத அவன் செய்யறான். யார் வேணாலும் வக்ஃபு கொடுக்கலாம். இதுவரைக்கும் இஸ்லாமியர் அல்லாதவரும் கொடுக்கலாம். இப்ப என்ன கொண்டு வந்திருக்கானா, இதுல நன்கொடை கொடுக்கணுமா, வக்ஃப் கொடுக்கணுமா, 5 வருடமாவது குறைஞ்சது ஒரு பிராக்டிசிங் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிமா இருந்தா பத்தாதான், பிராக்டிசிங் முஸ்லிம் இல்லைங்க. அன்றாடம் வருவாருங்க அவரு மசூதிக்கு, பள்ளிவாசலுக்கு, தவறுனதே இல்லைங்க அப்படின்னு சொல்லி
இவன் மன நிறைவடைஞ்சா அப்பதான் ஒத்துக்குவான் அவர் பிராக்டிசிங் முஸ்லிம்னு. 4 வருஷம் ஆயிருந்துச்சுனாக்கா ஒத்துக்க மாட்டான். அதாவது ஒரு இஸ்லாமியர் பிறவியிலேயே இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, அவரு தான் ஒரு இஸ்லாமியர்னு நிரூபிக்கணுமா, அப்பதான் அவர் நன்கொடை கொடுக்கலாம். அப்ப வக்ஃபு வழங்குவது என்பது இனிமேல் கொடுக்க முடியாமல் அதை நிறுத்துறான். இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, வக்ஃபு சொத்தை ஒருத்தன் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தா 12 வருஷம் வச்சிருந்தானா அந்த சொத்து அவனுக்கே. வக்ஃபு சொத்தை 12 வருஷம் ஒருத்தன் வக்ஃபு சொத்தை 12 வருஷம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தா இதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போக முடியாது, ஆக்கிரமிப்பாளருக்கே அந்த சொத்து என்று இந்த திருத்த சட்டம் சொல்லுது. ரொம்ப வேடிக்கையான ஒரு, நான் இந்த செய்தியையும் இதோட சொல்லிடுறேன். டிஜிட்டைசேஷன் ஒன்று சொல்றான். அது என்னையா டிஜிட்டைசேஷன்னா, என்னென்ன சொத்துகள் இருக்கோ இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றி நிர்வாகத்தை எளிமையாக்குதல், டிஜிட்டைசேஷன் பண்ணணும். நல்ல விஷயம்தானே, சரின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், டிஜிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு நீ அந்த சொத்துக்கு டாக்குமெண்ட்டை கொண்டு வரணும். ஏங்க அவுரங்கசீப்பு கொடுத்த சொத்தும் இருக்கு, நவாபுகள் கொடுத்த சொத்து இருக்கு, சுல்தான்கள் கொடுத்த சொத்து இருக்கு. நீங்கள் டாக்குமெண்ட் கேட்டால் ஏது, வெள்ளைக்காரன் வந்த பிறகு தானே டாக்குமெண்ட்டுன்னே ஒன்று உருவாச்சு. வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி ஏதுங்க டாக்குமெண்ட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. டாக்குமெண்ட் இருந்தால் வக்ஃபு, இல்லையா எங்களுக்கு சொந்தம், அரசாங்கத்துக்கு சேர்ந்துரும் போ என்றான். 2 வகையான வகையில் வக்ஃபு சொத்தை இதுவரைக்கும் நிரூபித்தாங்க. ஒன்று வக்ஃப் பை யூசர்னு பேர், பயன்பாட்டில் காலகாலமாக இருந்து வருவது, யூஸில் இருந்து வந்தது வக்ஃபு. இன்னொன்று வக்ஃப் பை டீடு, அந்த டாக்குமெண்ட் பத்திரம் டீடு, அதன் அடிப்படையில் வக்ஃபு. இன்னொன்று பயன்பாட்டில் அடிப்படையில் வக்ஃபு. 2013 ஒரு திருத்த சட்டம் வந்தது. அது அப்படி அதாவது வக்ஃப் பை யூசர் என்பதை அது ஏற்றிருக்கு, நீதிமன்றமும் ஏற்றிருக்கு. நீ அவுரங்கசீப்பை கொண்டாங்கிறான், நவாபை அழைச்சிக்கிட்டு வாங்குறான், பைத்தியக்காரனான்னு கேட்பீங்க. ரொம்ப காரியக்கார பைத்தியக்காரன் மோடியும் அமித்ஷாவும். வக்ஃப் பை யூசருங்கிறத மறுக்கிறான். 8 லட்சம் சொத்துகள் இருக்கு இந்தியாவில், 4 லட்சம் சொத்து வக்ஃப் பை யூசர் தான், டாக்குமெண்ட் கிடையாது. அதுலயே 60% சொத்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அதோட இதை நடைமுறைப்படுத்திட்டா மதரசா நடக்காது. பள்ளிவாசலுக்கு வெள்ளை அடிக்கணும்னா கூட கடுதாசி எழுதி அரசாங்கத்துக்கிட்ட காசு வாங்கி வெள்ளை அடிக்கணும். எந்த காரியமும் நடக்காது. உண்மையிலேயே அதாவது அப்பா அம்மா எல்லாருக்கும் உண்டு. பொதுவாக ஒரு தந்தையாகவும் தாயாகவும் இந்த வக்ஃபு சொத்தை வச்சு இஸ்லாமிய சான்றோர்கள் பாதுகாக்கிறாங்களே, அதை ஒழிச்சு கட்டுற ஒரு நயவஞ்சக திட்டம் இது. இதை தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கணும்னு 72 மனு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாமா? 72 மனுக்கள் போச்சு. 5 மட்டும்தான் என்று ஏத்துக்கிட்டாங்க. அங்க அந்த 5 அவர் சஞ்சீவ் கண்ணாங்கிற நீதிபதி இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருக்கு பதில் தான் அடுத்த நீதிபதி இப்ப வந்திருக்கிறாரு, நீதிபதி
கவாய் வந்திருக்காரு. சஞ்சீவ் கண்ணா அவங்கள்ட்ட விசாரணை பண்ணும்போது அவசரமாக இதை பண்ணிடாதீங்கன்னு ஒரு ஒப்புதலை பெற்றிருக்கிறாரு. ஒப்புதலை பெற்று வச்சுட்டு உறுதிமொழி வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. அதில் என்னன்னா அவங்க என்ன கேட்டாங்க, நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மே 13 ஓய்வு பெற்றார். மே 14 BR கவாய் பதவிக்கு வந்துட்டார். அவர் இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தினார். மே 22 விசாரணை முடிந்தது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்கார். என்னைக்கு தீர்ப்பை சொல்ல போறாங்கன்னு தெரியல. நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவருடைய விசாரணை ஏப்ரல் 17 மிக முக்கியமானது. அன்னைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் சில உறுதிமொழிகளை அவர் பெற்றுக் கொடுத்தார். அடுத்த விசாரணை நடக்கும் வரைக்கும் வக்ஃப் ரத்து இல்லைன்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை இந்திய அரசு கிட்ட பெற்றிருக்கிறார். சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்திய அரசின் சார்பாக அந்த உறுதியை கொடுத்தார். வக்ஃப் சொத்தை ரத்து செய்யலை. மாவட்ட ஆட்சியர் நினைச்சா அப்படியே வக்ஃப் அரசு சொத்தை அறிவிக்கிறதுங்கிறது நடக்காது. முஸ்லிம் அல்லாதவர்களை ஸ்டேட் வக்ஃப் போர்டுலையும் மத்திய அளவில் கவுன்சிலையும் முஸ்லிம் அல்லாதவர்களை நியமித்தல் என்பதும் செய்யலை என்ற உறுதிமொழியை நாங்கள் பதிவு செய்கிறோம்னா அன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. அதுல தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல எந்த வகையான தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த சமூக சொத்தை திருடி விடுவது என்பதில் அவங்க குறியா இருக்கிறாங்க. கோர்ட்டில் வச்ச அந்த ஆர்கியூமெண்ட்டில் கபில் சிபல் மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்டவர்கள் இது இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்பதை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்திய அரசியல் சட்டம் ஷரத்து 26 இஸ்லாமியர்களுக்கு இந்த உரிமையை உறுதி செய்திருக்கிறது. நான் அதை விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லுது ஆர்டிகிள் 26. 3 விஷயத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டுன்னு சொல்லுது. பொது ஒழுக்கம் மற்றும் சுகாதாரத்திற்கு உட்பட்டு ஒவ்வொரு மதப்பிரிவும் அல்லது அதன் எந்த ஒரு பிரிவும் இந்த உரிமையை கொண்டிருக்கும். மதம் மற்றும் தொண்டு நோக்கங்களுக்காக நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் பராமரித்தல் என்ற உரிமை உண்டு. மத விஷயங்களில் அதன் சொந்த விவகாரங்களை நிர்வகிக்கலாம். அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்துக்களை சொந்தமாக வைத்திருக்கவும் வாங்கவும் மற்றும் சட்டத்தின்படி அத்தகைய சொத்தை நிறுவவும் பராமரிக்கவும் என்று அது வருது அந்த சட்டத்தில். ஒரு சொத்தை நிறுவனத்தை நிறுவலாம், பராமரிக்கலாம், அந்த உரிமை உண்டு என்று அதில் இருக்கு. சொத்தின் நிர்வாகத்தை வேண்டுமானால் அரசாங்கம் ஒழுங்குபடுத்தலாமே ஒழிய நிர்வாக உரிமையை பறிக்க முடியாது. நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தலாம், நிர்வாக உரிமையை பறிக்க முடியாது. நீங்களே தோழர்கள் பல்வேறு மதப்பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். ஒழுங்குபடுத்தும் உரிமைதான் அரசுக்கு உண்டே ஒழிய இந்த சொத்துக்களை நிர்வாகத்தை பிற மதத்தவரிடம் எப்படி ஒப்படைக்க முடியும்? இது அராஜகம். அந்த வகையில்தான் இஸ்லாமியர் மட்டுமல்ல, இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இன்னைக்கு
கோபமாக கிளர்ந்தெழுந்து நிற்கிறார்கள். நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள், புரட்சிகர சக்திகள், மனித உரிமை அமைப்புகள், சமூக செயல்பாட்டு அமைப்புகள் அத்தனை பேரும் இஸ்லாமிய தோழர்களோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை இங்கே கூறி சேர்ந்து நிற்போம், பாசிசத்தை விரட்டி அடிப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.